Redmi Note 13 சீரிஸ் ஃபைனலாக இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த Note 13 சீரிஸில் வந்து 3 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ரெகுலர் Note 13, Note 13 Pro அண்ட் Pro Plus. ஸோ இந்த வாட்டி Pro Plus வந்து 30,000 rupees மார்க்கே வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் Note 13 Pro அண்ட் Pro Plusல என்ன ஸ்பெக்ஸையும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரைஸு கொண்டு வந்திருக்காங்க, இனிஷியலாக ஏதாவது பேங்க் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதை பற்றி எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ரொமோஷன், சேனலோட சொந்த ப்ரொமோஷன் தான். நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் வந்து ATT டீல்ஸ் அப்படின்ற ஒரு டீல்ஸ் சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆன்லைனில் இருக்க மேஜர் பிளாட்ஃபார்மில் வந்து ரெகுலராக வந்து நம்ம டீல்ஸ் கலெக்ட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரியில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து நம்ம அங்கே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க மறக்காம வந்து நம்ம ATT டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ Note 13 Pro and Pro Plusல என்ன ஸ்பெக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்துக்குமே வந்து சைட் பை சைட் டிஃப்ரென்ஸையுமே வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு சின்ன கம்பாரிசன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டரியில வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரோவில் வந்து 5100 mAh பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பாக்ஸ்லேயே வந்து சார்ஜரையுமே வந்து பண்டில் பண்ணி தராங்க. Pro Plusல 5000 mAh பேட்டரி, சார்ஜிங் ஸ்பீட்ல ஒரு பம்ப் அப் இருக்கு. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பாக்ஸ்லயுமே வந்து அந்த 120 வாட் சார்ஜர் பண்டில் பண்றாங்க. கூலிங் சிஸ்டம்னு பார்த்தோம்னா ப்ரோல வந்து கிராஃபீன் ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Pro Plusல வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டின்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே வந்து கம்ப்ளீட்டா கிளாஸ்ல தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு வந்து கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் யூஸ் பண்ணி வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ வந்து நமக்கு 187 கிராம்ஸ் வெயிட் இருக்கு. திக்னஸ் வந்து 7.9 மில்லிமீட்டர் இருக்கு. IP54 டசன் வாட்டர் ரைடிங் சப்போர்ட் இருக்கு. 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. Pro Plus நம்ம எடுத்துட்டோம்னா 8.9 மில்லிமீட்டர் திக்னஸ், 204 கிராம்ஸ் வந்து வெயிட் இருக்கு. அதுலேயே வந்து லெதர் வேரியன்ட் இருக்கு. லெதர் வேரியன்ட் வந்து 199 கிராம்ஸ் வெயிட் இருக்கு. பட் Pro Plusல நம்ம பார்த்தோன்னா IP68 டசன் வாட்டர் ரைடிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இல்லை. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்குமே வந்து காமனாக டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கு. டூவல் ஸ்பீக்கர் செட்டப் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. MIUI டயலர் இருக்கு அண்ட் IR பிளாஸ்டருமே வந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே கொடுத்துருக்காங்க. பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தோன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்குமே வந்து ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. பட் Pro Plusல வந்து நம்ம அந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணி வந்து ஹார்ட் ரேட் வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ போன ஜென்ரேஷன் Realme 10 Pro Plusலையுமே வந்து இந்த ஃபீச்சர் நம்ம பார்த்துருந்தோம். சாஃப்ட்வேர் விஷயத்துக்கு வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து Android 13 மேலே பில்ட் பண்ண MIUI 14 வருது. இப்போ கரண்ட்டாக வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 லான்ச் பண்ணுறாங்க. இனிஷியலாக வந்து பழைய வெர்ஷனோட லான்ச் பண்ணுறது லைட் ஒரு குட்டி டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. பட் என்னென்னா ஷாமிலேருந்து 3 மேஜர் அப்டேட் அண்ட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கூடி சீக்கிரமாக வந்து ஹைப்பர் OS அப்டேட்மே வந்து ரோல் அவுட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு மட்டும் இல்லை, ரெகுலர் Note 13க்குமே வந்து ஹைப்பர் OS அப்டேட் வரதா இந்த லான்ச் ஈவெண்ட்லேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. Redmi Note 13 Pro அண்ட் Redmi Note 13 Pro Plus ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்குமே வந்து சிமிலரான டிஸ்பிளே ஸ்பெக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. Note 13 Pro வந்து 6.67 inch AMOLED டிஸ்பிளே. பட் ரெசல்யூஷன் பார்க்கும்போது இந்த வாட்டி 1.5K கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 446 ppi இருக்கு. 120 Hz ஹையர் refresh rate சப்போர்ட் இருக்கு. 240 Hz சாம்பிளிங் ரேட் இருக்கு. அடிஷனல் டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது Wide 1 L1 சர்டிஃபிகேஷன் இருக்கு. டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு. அண்ட் பீக் பிரைட்னஸ்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்குமே வந்து 1800 nits பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்கு. பட் ரெண்டு ஃபோன்ஸ்க்குமே வந்து ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 13 Proல வந்து ஃபிளாட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. Redmi Note 13 Pro Plusல வந்து நம்ம கர்வ்டு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் வந்து ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கு. Redmi Note 13 Pro அண்ட் Note 13 Pro Plus ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லுமே வந்து கேமரா ஸ்பெக் ஐடென்டிக்கலாக தான் இருக்கு. ஃப்ரண்ட் அந்த சென்டர் பஞ்சுவல் டிஸ்பிளேல வந்து 16 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. ரியர்ல நம்ம பார்த்தோன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப், 200 MP மெயின் கேமரா. இது வந்து சாம்சங்கோட HP3 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 7P லென்ஸ், ஹைபிரிட் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. OS அண்ட் ES ரெண்டுமே வந்து நமக்கு சப்போர்ட் ஆகுது. 8 MP அல்ட்ரா வைட் இருக்கு, 2 MP மேக்ரோ. ஸோ வீடியோகிராஃபி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஃபோட்டோகிராஃபியில் ஷாமி ஓரளவுக்கு நல்ல ஜாப் தான் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோ எந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்றத வந்து கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே வந்து நமக்கு 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்கு. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா ப்ராசஸர் தான். Redmi Note 13 Proல வந்து ஸ்னாப்டிராகனோட 7S Gen 2 ப்ராசஸர். இது ஒரு லேட்டஸ்ட் ப்ராசஸர். இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து டெபியூ பண்ணுறாங்க. இது ஒரு 4 nm பேஸ்டு ப்ராசஸர். பட் என்ன ட்விஸ்ட்னு பார்த்தோன்னா சாம்சங் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து லைட்டாக வீதியை கிளப்பி விட்டுட்டு இருக்கு. எந்த அளவுக்கு ப்ராமிசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது அப்படின்றத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ இது ஒரு 8 கோர் ப்ராசஸர், 4 A78 பவர்ஃபுல்லான கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 2.4 GHz வந்து கிளாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் 4 Cortex A55 பவர் எஃபிஷியன்டான கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. Redmi Note 13 Proக்கு வந்து LPDDR4X RAM இருக்கு. UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்கு. பட் அதுவே வந்து நம்ம Pro
ப்ளஸ்க்கு வந்தோன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல டிஃபரன்ஸ் இருக்குது. ப்ரோ ப்ளஸில் வந்து மீடியாடெக் டிமென்சிட்டியோட 7200 அல்ட்ரா ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரெகுலர் 7200க்கும் இதுக்கு வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் இல்லை. மேபி ஸ்லைட் கிளாக் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து LPDDR5 RAM சப்போர்ட் இருக்குது, UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. ஸோ Redmi Note 13 Pro வந்து நமக்கு அரௌண்ட் 25,000 ரூபி ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரோ ப்ளஸ் இந்த வாட்டி வந்து 30,000 மார்க் வந்து கிராஸ் பண்ணுது. ரெகுலர் ப்ரைஸ் பேங்க் டிஸ்கவுண்ட் எல்லாமே வந்து நான் இன்க்ளூட் பண்ணலை. பட் என்னென்னா இவங்க 7200 நம்ம V27 பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ராமிசிங்கான ப்ராசராக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. கேமரா கேமே வந்து V27 சூப்பராக இருந்தது. இனிஷியலாக விவோவோட V சீரிஸ் நம்ம எடுத்துகிட்டா ஆஃப்லைன் ஸ்டோரில் இருக்கும். அந்த ப்ரைஸ்க்கு வந்து ரீசனபிளான ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தது. பட் என்னென்னா நம்ம ரெட்மி பக்கம் வரும்போது என்னடா கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக இருக்கேன்ற மாதிரி தோணும். பட் என்னென்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசரை தவிர மற்ற எல்லா செக் பாக்ஸையுமே வந்து இவங்க கம்ப்ளீட்டாக டிக் பண்ண ஃபீல் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹாப்டிக்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, கேமரா கேம் அப் பண்ணியிருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, அண்ட் கர்வ்டு டிஸ்பிளே அண்ட் டிஸ்பிளேயோட குவாலிட்டியுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ ஸ்பெக்ஸ் வைஸ் பார்க்கும்போது டாப் நாட் ஸ்பெக்ஸ் வந்து இவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் டிமென்சிட்டி 7200க்கு பதிலாக டிமென்சிட்டி 8200 நம்ம IQ Neo 7 பார்த்துருப்போம். அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னொரு வே பெட்டராக இருந்திருக்கும். IQ Neo 7லேயே வந்து பர்ஃபார்மன்ஸ் சாலிடாக இருந்தது. நம்ம ரொம்ப ஹெவியாக புஷ் பண்ணாலுமே வந்து டிமென்சிட்டி 8200 ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. பட் ஸ்டில் 7200 நார்மல் டெய்லி யூசேஜ்க்கு வந்து இஷ்யூவே இல்லை. விவோவோட T2 Pro வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன் ஆஃப் தி சாலிடான ஃபோன். அண்ட் ஸ்டில் பேட்டரி பேக்கப்லேயுமே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் இல்லை. நல்ல ஒரு எஃபிஷியண்டான ப்ராசர் இது. ஸோ அது நல்ல ப்ராசர் தான். பட் ஸ்டில் இவங்க வந்து நிறைய ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் உள்ளே ஆட் பண்ணி 30,000 ரூபி மார்க் கிராஸ் பண்ணது தான் வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஷாமி வந்து முன்ன மாதிரி வந்து ஆன்லைனில் மட்டும் செல் பண்ணல. இப்போ நம்ம ஆஃப்லைன் ரீட்டைல் ஸ்டோருக்கு போனாலுமே வந்து நமக்கு ஈஸியாக ரெட்மியோட நோட் சீரிஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. மேபி அதுவும் வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் ப்ரைஸ் ஹைக்குக்கு இருக்கலாம். ஸோ இந்த Redmi Note 13 சீரிஸ் பற்றி உங்கள் தாட்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா Note 13 Pro Plus வந்து 3 வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. 8+256GB தான் வந்து பேஸ் வேரியண்ட். எல்லா மாடல்ஸ்க்குமே வந்து பேங்க் ஆஃபர் 2000 ரூபி டிஸ்கவுண்ட் இருக்குது. இன்க்ளூடிங் பேங்க் டிஸ்கவுண்ட்டோட எஃபெக்டிவ் ப்ரைஸ் வந்து 29,999 வருது. 12/256GB வேரியண்ட் வந்து 31,999 வருது. அண்ட் 12/512GB வந்து 33,999 வருது. சப்போஸ் பேங்க் ஆஃபர் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அடிஷ்னலாக வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸாக வந்து 2000 ரூபீஸ் தராங்க. ஷாமி ஃபோன்ஸ் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் அந்த அடிஷ்னல் போனஸை விட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 500 ரூபீஸ் இருக்குது. உங்கள் பழைய ஷாமி ஃபோன் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5,000 ரூபீஸ் போகுது அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 7,500 ரூபீஸ் வேல்யூ எடுத்துப்பாங்க. அண்ட் Note 13 Proவோட ப்ரைஸிங் பார்த்தோன்னா 8,128 வந்து 23,999 வந்து கொண்டு வந்திருக்காங்க. 8/256GB வந்து 25,999 அண்ட் 12/256GB வந்து 27,999. இந்த மாடல்ஸ்க்குமே வந்து இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபரோட ப்ரைஸ் தான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ரெகுலர் ப்ரைஸ் வந்து அடிஷ்னலாக ஒரு 2000 ரூபீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சிமிலர் பேங்க் ஆஃபர்ஸ் தான். January 10 Flipkart, Me.com, Mi Home அஃபிஷியல் ஷாமியோட ரீட்டைல் அவுட்லெட் எல்லாமே வந்து சேலுக்கு கொண்டு வராங்க. ஸோ 12 மணிக்கு சேல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் எந்த மாடல் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, அண்ட் நம்ம சேனலை கவர் பண்ணுறதா இருந்தால் எந்த மாடல் கவர் பண்ணலான்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.